யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோபு 9:23. பைபிளை திருப்பி ஆமென் கவனியுங்கள். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொள்ளும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். இன்னைக்கு நாம் தியானிக்க போற செய்தியின் தலைப்பு சோதனை. ஸ்தோத்திரம். என்ன தியானம்? சோதனை. இங்க நம்ம வாசிக்கிறோம், குற்றம் இல்லாதவர்களுக்கும் சோதனை வருகிறது. தப்பு செய்யாட்டும் சோதனை வருது, பாவம் செய்யாவிட்டாலும் சோதனை வருது. அந்த சோதனையை பார்த்து தேவன் நகைக்கிறார், கிண்டல் பண்ணல. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நகைக்கிறார். ஆகவே தவறு செய்துதான் சோதனை வர வேண்டும் என்று அல்ல. ஸ்தோத்திரம். தவறு செய்யாமலே சோதனை வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்லும்போது, ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கு. எங்கள் வீட்டில் சோதனையே இல்லை பாஸ்டர். சோதனைனா பாடு, பிரச்சனையே இல்லை. அப்படி யாரா இருக்கிறீங்களா? கை உயர்த்துங்க. யாருமே இல்லை. எல்லா குடும்பத்திலும் சோதனை இருக்குது, பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு 4 விதமான சோதனையை நம்ம தியானிக்க போகிறோம். சோதனை நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. மத்தேயு 6:13. மத்தேயு 6:13 ஒரு வாசிப்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். என்ன ஜெபம்? பரமண்டல ஜெபம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். எத்தனை பேர் ஜெப நேரத்தை ஜெபிச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் எங்களை சோதனைக்குள்ளப்படாம எங்களை காத்து கொண்டு ஜெபித்தவ மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். எங்கள் குடும்பம் சோதனையில் விழுந்துடக்கூடாதப்பா, எங்கள் பிள்ளைகள் சோதனையில் விழுந்துடக்கூடாதப்பா. அப்படி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜெபத்தை நம்ம டெய்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரி, சோதனை ஒரு 4 வித சோதனைகள். முதலாவது சோதனை உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். முதலாவது, தேவன் மனிதனை சோதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? தேவன் மனிதனை சோதிக்கிறார். அல்லேலூயா. இங்கே பொய்யான தீர்க்கதரிசிகள் உங்களை தேடி வரும்போது, வேதத்திற்கு புறம்பான தீர்க்க தரிசனங்களை சொல்லும்போது நீ அவங்களை நம்பாத. பின்ன ஏன் இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லாத. நீ என் தேவனை நம்புறியா இல்லை பொய்யான தீர்க்கதரிசியை நம்புறா என்பதை பார்க்கும்படி தேவனே அவனை உன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நேசிக்கிறாரு. பொய்யான தீர்க்கதரிசியை அனுப்பி நம்மளை சோதிக்கிறார், டெஸ்ட் பண்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆதியா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆமே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். யாரு சோதித்தார்? ஆபிரகாம் யாரு? சௌரமார் பக்கத்தில் பதில் சொல்லுங்க. விசுவாசிகளின் தகப்பன். அப்ப யாரை சோதித்தார்? விசுவாசிகளுக்கு அப்பனையே, அப்படியா விசுவாசிகளுக்கு தகப்பனையே ஆண்டவர் சோதித்திருக்கிறார். அப்ப நம்ம சோதிப்பாரா? எத்தனை பேர் தேவன் சோதிப்பார்ன்ற வார்த்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதை தேவன் நம்ம சோதித்தால் நம்முடைய சோதனை வித்தியாசமாக இருக்கும். அது தீமைக்காக அல்ல.
அது நம்முடைய நலனுக்காகவே இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு பல் மருத்துவமனைக்கு போனாலும் வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சில இன்ஜெக்ஷன் போடும்போது ஒத்து வராது, அலர்ஜி ஆயிரும். அதுக்கு ஒரு டெஸ்ட் ஊசி போடுவாங்க. இத்தனை போட்டிருக்க டெஸ்ட் ஊசி பல்ல ஹாஸ்பிட்டல் போகும்போது போட்டிருக்கிறாங்களா? போட்டு நிச்சயமாக கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க, ஏதாவது வித்தியாசம் வருதா. அதுபோல் தேவனும் நம்மை டெஸ்ட் பண்ணுறாரு, நம்மை சோதிக்கிறார். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகளின் தகப்பனையே சோதிச்சார். எப்படி சோதிச்சார்னா, ஆமென் ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் எல்லாம் சொல்லுங்க. எப்படி சோதிச்சார்? எப்படி சோதிச்சார்? கவனிங்க. போதும். ஆபிரகாமை எப்படி சோதிச்சார்? பிள்ளை கவனிக்கிறீங்களா? விசுவாசிகளின் தகப்பனை எப்படி சோதிச்சார்? இங்க பார்த்தா தேவன், கவனிங்க, அவனுடைய பிள்ளை குறித்து நல்லா என்ன சொல்றது, உன் புத்திரன் என்றும். வாசிங்க பாப்பா. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, என பிள்ளை ஆண்டவர் என்ன அழகா புகழுகிறார். புத்திரன், நேசகுமாரன், ஏகசுதன். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன்தான், நிறைய ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சாராள் மூலம் ஒரே ஒரு குமாரன், அவன் ஈசாக்கு. ஆண்டவர் புகழுகிறார், நேசகுமாரன், ஏகபுத்திரனை. அல்லேலூயா. இது நல்லது சொல்ல போறான்னு பார்த்தா, இவனை நான் காண்பிக்கிற மலை ஒன்றில் போய் பலியிடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். நம்ம நேசிக்கிற ஒன்றை இழக்க சொல்லி நம்மை சோதிப்பார். கையை உயர்த்துறார். அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, கவனிக்கிறீங்களா? யார் என்னை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. சிலருக்கு இந்த தங்க நகைகள் மேல பயங்கர பிரியமா இருக்கும், பயங்கர நேசமா இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் அவங்களிடத்துல நீ எல்லாம் களத்தி எறின்னு சொல்லி சோதிப்பார். உங்களை களத்தை சொல்லலாமா, வேணாம் 100 கிலோ போட்டுருங்க. ஆனா ட்ரம்மையா வந்த பிறகு நமக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து தெரியுமா? தங்கம் கிடுகிடு உயர்வும். இப்போ 1 லேக் போயிருமா? ஒரு காத்துல உள்ள அடப்பா, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மூடியா? அதான் அவன் களவண்டு போனாலே அவனுக்கு 10 நாளைக்கு கஞ்சி பாடாச்சு. இப்போ என்ன நிலைமையில் வந்திருக்கிறேன்னா, ஜுவல்ஸ் எல்லாம் விலை குறையணும் அப்படி நிலைமையில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 14 பவுனுக்காக தாயும் மகளையும் கழுத்தரிச்சு கொண்டாங்களாம். இயேசுப்பான்னு கூப்பிடவரும் விடலையா? இல்லை சொல்லுங்க. சோத்திரம். அப்போ தேவன் என்ன சோதிக்கிறார் சரிங்களா? சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஆவிக்குரிய இப்போ ஒரு காலத்தில் இருந்து பெந்தேகோஸ் அப்படின்னா ஜுவல்ஸ் எல்லாம் கலத்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் லகுவாயிற்று. அதனால ஞானசம் எடுத்த பிள்ளைகள் சிலருக்கு கொலுசு அப்படின்னா பிரியமாக இருக்கும். சோத்திரம். சிலருக்கு ஒரு சில ஜுவல்ஸ் மேலே ரொம்ப ஆவலாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவம் சொன்னார். அவர் நம்ம சபைக்கு வந்திருக்கிறார். கோயம்புத்தூரில் சேர்ந்த காரூனியாவில் சில நாட்கள் வேலை பார்த்தவர். ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர். கவனிங்க. அதனால ஒரு சொல்லிடுவோம், பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஜுவல்ஸ் போட்டாலும் ஓவரா பிரியம் வைக்காதீங்க. என்ன சும்மா போட்டுருங்க தேவைக்கு. சொல்லுங்கம்மா சேர்ல பக்கத்தில், நம்ம நேசகுமாரனை, ஏகபுத்திரனை. அல்லேலூயா. நம்ம நேசிக்கிற ஒன்றை இழக்க சொல்லி சோதிக்கிறார். அதனால் சபைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் ஜுவல்ஸ் போட்டாலும் பெருமை இல்லாமல் ஏதோ போடணும். புரிஞ்சா? அந்த தாயார் அவர் ஒரு ஊழியக்காரராக மாறிட்டார். அந்த சகோதரி ஜுவல்ஸுக்கு மேலே வெறுப்பு வரல. இவர் சொல்லுவார், நான் ஒரு ஊழியக்காரன், விசுவாசி போடுறாங்க, நீ ஊழியக்கார மனைவி. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லே ஆவிக்குரிய சபைன்னு நடத்தி மனைவி பூ போட்டு நிற்கிறாங்க ஸ்டேஜில். பூவெல்லாம் போட்டுட்டு மக்கள் போகிறாங்க.
அறிந்தவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஆவிக்குரிய சபையே கிடையாது. இனி சில காலம் போகும்போது ஆமே பேருக்கு சபையோட என்ன செய்யும்? கீழா. இப்பவுமே அப்படி ஆயாச்சு. அப்படி சொன்னாரா, நான் ஒரு ஊழியக்காரன், விசுவாசி போடுறான், நீ ஊழியக்காரன் மனைவி, நீ இதெல்லாம் போடக்கூடாது. அவங்க ஓர ஆடம்பரம். சோத்திரம். சில ஆண்டு தாண்டின போது அவங்களுக்கு ஒரு பலகீனம். பொதுவாக ஆப்ரேஷனுக்கு போகும்போது பெந்தேகோஸ்தாக்கி தான். அது என்ன, ஏதாவது ஆபத்து நடக்குமா, இந்த டாக்டர் கலந்துருவாருன்னா சொல்லித்தாங்கம்மா தெரிஞ்சவங்க, அது வைக்கக்கூடாது. அப்படி தானே ஆப்ரேஷத்தில் சொல்ல என்ன செய்யும்? திடீர்வாங்களா? வேற குழப்பம் இல்லைல்ல. ஏதோ ஒரு நான் பார்த்துருக்கிறேன், எல்லாம் கலத்தி தான் உள்ள விடுவாங்க. ரேடியேஷன், ரைட். அப்போ பண்ணும்போது ரேடியேஷன் ப்ராப்ளம் வர நம்ம சரீரத்துக்கு, அதை போட்டால் திரிக்கிறேன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதாவது இந்த பில்டிங் பண்ணும்போது ஒரு எர்த்து கொடுப்பாங்க, என்ன இது போல உள்ள சாதனமாக்கும். அப்போ இந்த சகோதரிக்கு அதில் பயங்கர ஆசை, ஊழியக்கார மனைவியாக மாறிட்டாங்க, வெறுப்பே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னாங்களாம், இது மேஜர் ஆப்ரேஷன். உள்ள போந்து கலத்தி வச்சுட்டு, ஆண்டவரே உயிரோடு கொண்டு வந்தா களத்தினது. இன்னைக்கு நல்ல ஒரு பெந்தேகோஸ்து நல்ல ஊழியக்காரெலாம் இருக்கிறார். அதனால இங்கே பயந்து பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க. நான் சொல்றேன் என்னன்னா, சில நேரம் நம்ம ரொம்ப ஆசை வைக்கிற ஒன்றை நம்மிடத்தை உசுப்பியாத்து வர ஆண்டவர் ஒரு நேசகுமாரன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்போதான் ஆபிரகாம் பிள்ளை எடுத்து கொஞ்சிருப்பா, செல்லமோனே பொண்ணுமோனே ஏகசுதனேன்னு கொஞ்சிருப்பா. அப்பா வந்து ஆண்டு சொல்லுவார், ஏகபுத்திரனை நீ பலியாக ஒப்புக்கொடு. அல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது, ஆமென் சோத்திரம், அவர் எப்படி அவனை சோதித்தார் என்று. அதான் பைபிள் சொல்லுது. தேவனை விட ஒரு பிள்ளையானாலும் 10 பிள்ளையானாலும் பிள்ளையோ புருஷனையோ மனைவியோ நேசிக்க கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாமோ ஏவாளோ நல்லா நேசிச்சிருப்பாங்களோ, செல்ல பிள்ளை செல்லம்மோ கொஞ்சம் பிள்ளைகளை, ஆனால் தேவனுக்கு கொடுக்குற ஸ்தானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சௌர் மாதிரிலாம் சேர்ந்து ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இருக்கிற பார்த்தா கொஞ்சம் மலம் மங்காரம் இல்லை, அதனால கொஞ்சம் எப்படி இருந்த போல இருக்கு. கையெல்லாம் சேர்த்து எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நல்லா கையா சேர்த்து வர அல்லேலூயா. சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதுவரைக்கும் நம்மளை சோதிக்கிற ஆண்டவர் வேணும். கை வைத்துங்க பார்ப்போம். நாம் ஆபிரகாமை போல யாரும் சோதிக்கப்படாமல் இருக்க தேவனை விட எதையும் பெருசா நினைக்க வேண்டாம், அதிகமாய் நம்ப வேண்டாம், கர்த்தருக்கே முன்னுரிமை கொடுப்போம். சரி, ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர். இதுவரைக்கும் நம்ம நினைச்சதா பிசாசு தான் சோதிக்கிறான் அப்படின்ல, தேவன் நம்மை சோதிக்கிறார். அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க. ஆமென். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 15:25, அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையா செய்து அல்லேலூயா. உபவாச நாளில் ஆண்டவர் இந்த 7ஆம் நாள் பேசுறது, ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். இங்கே ஒரு சோதனை கசப்பை கொடுத்து சோதிச்சான். பொதுவாக நம்ம யாருமே கசப்பை விரும்புறதில்லை. பாகக்காயத்தில் போய் சாப்பிடுவீங்க, கசப்பை எடுத்து தான் ஒரு வேளை சாப்பிடும். கவனி, இங்கே ஆண்டவர் கசப்பை கொடுக்கிறார். தேவனுக்கு தெரியாதா இந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது? பைபிள் சொல்லுது, கசப்பை கொடுத்து அவர் சோதிக்கிறார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வழியிலே கொண்டு வர சில நேரம் கசப்பை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா தேவன் சோதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? கவனிங்க. அப்பா அம்மா நம்ம தண்டிக்கும் போது என்ன செய்வீங்க? சில பிள்ளை சொல்லும், வீட்டை விட்டு போயிடுவேன், என்ன நீ காண மாட்டேன்னா. இங்க இருக்கிற சில குட்டி பிள்ளைகள் ஒரு முறை அந்த பிள்ளைகள் சொல்லுமா, எப்போதும் அம்மா அடிச்சா குளத்துல சாடிடுவேன் அப்படின்னு.
அங்கே இருக்கிறாங்க பிள்ளைகள். ஒரு நாள் அந்த சௌரி சொன்னா, ஒரு நாள் அந்த எவ்வளோ மூத்தவளம் தெரியல, ஒரு நாள் தூக்கி கொண்டு குளத்தில் போட்டேன், சாவு சாவுன்னு. சில பிள்ளைகள் மிரட்டும், செத்துருவேன். இந்த தட்டாங்களத்தை தூக்கி போட்டாங்களா, இனி இனி சொல்லுவியாட்டி, இனி அடி திரும்ப சொல்லுவியா செத்துருவேன்னு? சொல்லாட்டாம்மா தூக்கிருங்க. சில பிள்ளை வீட்டை விட்டு ஓடுவேன்னு சொல்லும். ஆனால் யாருக்கு ஆசீர்வாதம்னா, அம்மா அடி கொடுத்தாலும் அம்மைக்கு கீழ்ப்படிந்து வீட்டை விட்டு ஓடாமல் சாரி அம்மா மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிற பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். கையை உயர்த்துவரால் இல்லையா? சரி, தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று அறிந்த பின்பு அந்த சோதனை நேரத்தில் 95ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 95:8. ஜனத்தில் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நல்ல கையாசைங்க பார்ப்போம். நீங்க அப்படி கொஞ்சம் உற்சாகமா இருந்த போல. அந்த நாட்டுக்கோழி என்ன செய்யும், கொல்ல பிடிச்சாலும் கியா கியா கியா. நீங்க எல்லாம் அந்த பிராய்லர் கோழி போல இருக்கிறீங்களே. இப்போ வீட்டில் சண்டை போட விட்டா உற்சாகமா இருப்பீங்க. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சுள்ளுன்னு வெயில் அடிக்கணுமா, கட்டில் இடுமா வழி இருக்கு. கையா சேர்த்து ஒரு அல்லேலூயா. நல்லா கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு செய்தியை கேட்கும்போது அப்படி கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கு டைம் பாஸுக்குன்னு கேட்கக்கூடாது. நம்ம எங்கேயாவது தேவனை விட யாரையா நேசித்தது உண்டா, அப்போ சோதிச்சிருக்கிறான்னு பார்க்கணும். இனி தேவனை விட யாரையும் நேசிக்க கூடாது. இங்க பாருங்க, கசப்பை தந்து சோதிக்கிறார். சோதிக்கும் போது சோதனையினால் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. என்ன கடினப்படுத்தக்கூடாது பிரதர் சொல்லுங்க? தேவன் சோதிக்கும் போது என்ன செய்யக்கூடாதா? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜெபத்தை விட்டுறக்கூடாது, பரிசுத்தத்தை விட்டுறக்கூடாது. ஓ, ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? சோதனையை மாறல, வேதனையை மாறல, ஜெபம் நடக்கட்டு, உபவாச ஜெபம், அது ஜீவனுள்ளவே போகணும். ஓ, இவ்வளோ ஜோமனி ஒன்றுமே எனக்கு நடக்கலை, எதுக்கு சர்ச்சி, எதுக்கு ஆராதனை என்று இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. புரிஞ்சவங்க மட்டும் அல்ல சொல்லுங்க பார்ப்போம். தேவன் நம்மை சோதிக்கும் போது கவனிங்க, தேவன் நம்மை சோதிக்கும் போது அவன் கசப்பினால் சோதிக்கிறார். நம்ம நேசிக்கிற ஒன்றை இழக்க சொல்லி சோதிக்கிறார். அவன் நம்மை சோதிக்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தாம ஏசப்பா கிருபையாயிரும், ஏசப்பா இறங்குன்னு கூப்பிட்டா அந்த சோதனையில் கர்த்தர் வெற்றியை தருவார். யோபை குறித்து ஆண்டவரே சொல்றார், உத்தமனும். என்ன குறித்து கூட இதுவரைக்கும் ஆண்டு பர்சனலாக சொன்னது கிடையாது. இவர் உத்தமன். உங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரா? யோபை குறித்து சொல்லியிருக்கிறார், உத்தமனும் தேவனுக்கு பயந்து இவனை போல நல்லவன் ஒருவனும் இல்லை. இந்த யோபு கூட தேவன் அனுமதித்து தான் சோதனை நடக்குது. ஜல்லிக்கட்டு கால சோதனை போல. அந்த யோபு என்ன சொல்ல தெரியுமா? நான் நீதிமானா இருந்தாலும் இந்த சோதனை காலத்தில் என் நியாயாதிபதி இடத்தில் இரக்கத்திற்காய் கெஞ்சுவேன். போலீஸ்காரங்க நம்ம பிடிச்சாங்கன்னா, என்ன சார், ஹெல்மெட் இருக்கு சார், லைசன்ஸ் இருக்கு சார், என்ன வேணும் சார்? என்னுடைய ஹெல்மெட்டை களைஞ்சி எங்கே போச்சுன்னே தெரியலை. அது ஒரு சோதனை தான். புதுசாக வாங்க 1500 ஆகும். அதனால் 2 வாரம் ஹெல்மெட் இல்லாமல் போனேன். கருங்கல் ஒரு போலீஸ் ஃபோட்டோ எடுத்து 750 ரூபா ஃபைன். கொலசேரம் போகும்போது இப்போ அடிப்படி ஒன்றும் இல்லையே. கொலசேரம் போகும்போது அப்படியா ஹெல்மெட் வைக்கலையா, புக் இருக்கா, அப்படி பேசிட்டு இருக்கும்போதே இந்த நர்ஸுமார் ஊசி போடுவது போல் ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்ம பேசிட்டு விடுவார், சார் தம்பி புக் இல்லையா, லைசன்ஸ் இருக்கா, எல்லாமே கேட்டு புக் இல்லை ஆனாலும் இருக்கிறது போல தேடுனேன். என்ன செய்கிறது, தப்பணுமே. லைசன்ஸ் இருக்குது நல்ல வேலைக்கு, இன்சூரன்ஸு நம்பரை ஸ்கேன் பண்ணால் இன்சூரன்ஸ் இருக்கே தெரியும். அதுக்கு விடுவார் போல இருக்குது, நிறைய இடத்துல விட்டுருக்குறாங்களே. அப்படி இருக்கும்போதே வீட்டில் வந்து பார்த்தா மெசேஜ் வந்துருக்கு, இப்போ 2ம் சேர்ந்து 1500 ரூபா ஃபைன். பிறகு போய் ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கு. என்னுடைய பிள்ளைகளே கவனிங்க, நான் கண்டு கொண்ட உண்மை,
அரசாங்கம் போலீஸ் நம்ம பிடிக்குதுன்னா ஒன்றும் சொல்லாமல் சார் 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 அப்படி சொல்லிட்டா ஒரு ப்ளீஸ் கிடைக்கும். அல்ல சொல்லுங்க பாப்போம். இதை போல தேவன் நம்மை சோதிக்கும் போது ஆண்டவர் தம்மை தாழ்த்தினால், ஒப்பு கொடுத்தால், அவன் தாழ்த்தினால் கர்த்தர் இரக்கத்தை செய்வார். சோதனத்தை என்ன செய்ய கூட இருதயத்தை புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை தேடாம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா. தாவீதுடைய ஒரு நல்ல சுபாவம். தாவீது ஒரு சில பாவம் செய்தான். ஆனா கவனிங்க, அவன் செய்த தப்புக்காக 3 வித தண்டனைகளை கர்த்தர் சொல்றார். பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம். அப்ப என்ன சொல்றா? நான் மனுஷர் கரத்தில் தேவன் கரத்தில் விழுவேனாக. பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சோதிக்கிறான்னு தெரிஞ்சாலும் தேவனை விட்டுட்டு மனுஷ கரத்தில் விழுந்துடாதீங்க. அவர் சோதித்தான்னு அறிஞ்சிட்டீங்கன்னா அவர் கரத்திலே விழுங்க. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. பொதுவாக மக்கள் அறிவுக்கு என்னன்னா, யாக்கோபில் வாசிச்சேன்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அது வேற ஒரு பாட்டு. மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தனா அவர் சாந்த சொரூபி, அவர் கொடை வள்ளல், அவர் குஷ்டரோகியை சுகமாக்கிறவர். அதிலும் பிரதானமான ஒன்றுதான் அவர் நம்மை சோதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே இன்னும் பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 8:15, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. இது எங்க வந்திருக்கணும்? உன்னை சிறுமைப்படுத்தி, பசினால் வருத்தி, பின்னாட்கள் நன்மை அப்படி சொல்லியிருக்கணும். இப்போ எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட்லே சொல்றார், நீ சோதனை கண்டு கவலைப்படாத, உனக்கு பின்னாட்களை நன்மை செய்யும்படிக்கு. கையை உயர்த்தி ஊராலே சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, இந்த சில பிள்ளைகள் இந்த வியாதியினால் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வலியை கண்ட பிள்ளைகள் சில நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம், ஐயோன்னு ஆழம் டாக்டர் வந்திருக்கு. ஏன்னா வெள்ளை சட்டை போட்டில் போவோம் சில நேரம். நெசுமார் சும்மா வந்தாலும் ஆழம் பார்த்துருக்கிறீங்களா? அதை நெசுமார் சொல்லுவாங்க, ஊசி போட வரல, சும்மா வந்தேன், அப்படி பேசி ஊசி போட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சோதிக்கிறேன்னா உனக்கு பின்னாட்களை நன்மை செய்யும்படிக்கு. எப்படி சோதிக்கிறாரா? பசியினால். வாசிங்க பிள்ளை. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி. ஆண்டவரும் சில நேரம் சிறுமைப்படுத்துறார். பசியினால, யோனிங்க, பசியினால வருத்தி. மனுஷன் கவனிங்க, இந்த உபவாச நாட்களை சொல்றேன். எல்லாருடைய சரீர பலம் எனக்கு எப்படி தெரியாது. நீங்க ஒருவேளை 21 நாளும் ஃபுல்லாக உபவாசம் வைக்காவிட்டாலும் ஒரு நேரமாக நீங்க ஆகாரத்தை விடுங்க. இந்த பசியினால் சரீரத்தை வருத்துங்க. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் நன்மை செய்வார். பிரதர் சொல்றேன், நீங்களும் இடையில ஒரு நாள் லீவ் போட்டு குடும்பமாக உபவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் நன்மை செய்வார். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே ஏன் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார்? சோதிச்சு சாத்தானை போல திருடி கொன்னு அழிக்க அல்ல, பின் நாட்களிலே நன்மை செய்யும்படிக்கு. எந்த நாட்கள்? பின் நாட்கள் நன்மை செய்யும்படி தான் ஆண்டவர் நம்ம சோதிக்கிறார். இதெல்லாம் சோதிக்கப்படுறவங்க ஆண்டவரை முறுமுறுக்காம இருதயத்தை சொல்லுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாம சோதனை நாட்களில் கத்தெடுத்து தங்களை தாழ்த்த வேண்டும். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. ராஜாக்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானிக்கும்போ இந்த சோதனை காலத்திலும் அவன் ஆண்டவரை தேடல, தாழ்த்தல, மனம் திரும்பலன்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. ஆகாப்ப பாருங்க,
ஆகாப பாருங்க, பெரிய ஒரு தப்பு செய்தான். ஆனா கர்த்தர் அவனை கடிந்து கொண்ட போது, ஆகாப் எனக்கு முன்பு தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா ஊழியக்காரனே? அதனால ஊழியக்காரன் காணல, அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வார்த்தை, நீ செய்த தப்புக்காக கர்த்தர் உன்னை தண்டிக்க போகிறார், அவர் சொல்லிட்டு போயிட்டார். உடனே அவன் தாழ்த்தி ஜெபம் பண்றான். ஊழியக்காரப்பா சொல்றேன், நீ கண்டாயா? அதனால இவன் நாட்கள் நான் செய்ய மாட்டேன். அப்ப தேவன் நம்ம சோதிக்கும் போது பிள்ளை கிளம்பிய பெரிய கவனிங்க, நம்ம ஆண்டவரை தாழ்த்தணும், இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. சபைக்கு வராமல் இருக்கிறது, ஜெபிக்காமல் இருக்கிறது, ஆண்டவரை தேடாமல், இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ஆகாப்ப பார்த்தது போல அவன் சோதனை களத்தில் தாழ்த்துறீங்களா, இருதயத்தை கண்ணு பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் இருதயத்தை தாழ்த்தினா யோபுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். பின் நாட்களில் 2 மடங்கு நன்மை கொடுத்தார். திரும்ப எத்தனை பிள்ளை? அதுக்கு முன்பு 10 பிள்ளை, 7 குமாரத்திகள். அவங்கள குறித்து பைபிள் சொல்லலை. யோபின் குமாரத்திகளை போல அழகுள்ள பிள்ளைகள் தேசத்தில் எங்கும் காணப்படவில்லை. கையை உயர்த்தி வரல இல்லையா? சரி, முதலாவது யார் சோதிக்கிறார்? தேவன் மனிதனை சோதிக்கிறார். எத்தனை புரிஞ்சிக்க? அப்பப்போ வர்ற எல்லா சோதனையும் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசை சொல்லிடாதீங்க. யார் சோதிக்கிறா சொல்லுங்கம்மா. சில சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தில் சோத்திரம், இந்த பிசாசு தான் மழை உண்டு பண்ணது போல. அப்படிதான் யார் மழை உண்டு பண்ணுறது? யாரு? பேய் மழை அப்படின்னு பேப்பரில் போடுவான். நம்ம சொல்லப்படாது பேய் மழைன்னு. மழை யார் உண்டு பண்ணுறது? சொல்லு. மழைகள் தானாய் பெய்வது இல்லை, அவர் தான் மழைக்கு கட்டளை எடுக்கிறார். அதனால் யாரும் சொல்ல பேய் மழை அப்படி பேப்பர்காரன் சொல்ல போல நம்ம சொல்லக்கூடாது. அவன் தேவன் நம்மை சோதிக்கிறவன். சரி, யோபு 23:10 யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி மாறுவேன்? பொன்னாக மாறிடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க. ஆண்டவங்களை சோதிச்சாருன்னா, இப்போ நீங்கள் இரும்பா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், கவரிங்கா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பொன்னா மாற்றுவார். அது பயன்படுத்த உங்களுக்கு தெரியும். நான் சில வீடுகளில் போகும்போது காப்பெல்லாம் அந்த ஜன்னல் எல்லாம் இருக்கும். அப்போ நான் நினச்சிருக்கிறேன், இவங்க தங்கத்தை எல்லாம் இவ்வளோ சாரமாக போட்டிருக்கிறாங்களே. பிறகுதான் தெரியும் அது கவரிங் பண்ணுறது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அதனால தேவன் உங்களை சோதித்த பின்பு நீங்கள் பொன்னா மாறுவீங்க. பாருங்க, பொண்ணுக்கு விலை எவ்வளோ போகுது? சோத்திரம். எங்களுடைய திருமணத்தின் போது பொண்ணு நாங்கள் போடலை, ஆனால் அந்த தங்கத்துக்கு விலை 5000. எத்தனை? இப்போ எவ்வளவு? 70,000 போயிட்டா. 1,00,000 போமா. சில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல வேளை அன்னைக்கு வித்து தீர்த்திருப்பி அப்படி நினைக்கிறீங்களா? உங்களை யாரும் கள்ளம் திருட மாட்டான். நீங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நல்லா தமா சொல்கிறேன், போகிறதெல்லாம் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். ஒரு சொல்லுங்க பாப்பா, அந்த கள்ளனுக்கு பயந்து கள்ளத்திச்சுட்டு போயிடாதீங்க. போட்டு போங்க, ஜெபத்தோடு போங்க. ஆண்டவரை தான் ஆடம்பரத்துக்காக ஒவ்வொரு இதுக்காக போடல. ஆண்டவரே என்னை நீர் பாதுகாத்துக்கும். பொண்ணு வெள்ளி யாருடையது? சொல்லுங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளை பொன்னாக விளங்க செய்வார். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, தேவன் நம்மை சோதரம். முதலாவது ஆண்டவர் நம்மை. இரண்டாவது நீதிமொழிகள் 27:21. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. சரி, முதலாவது யார் சோதிக்கிறா? ரெண்டாவது என்ன சோதனைனா, நம்மை யாராவது புகழ்ந்தாங்கன்னா அவர்கள் நம்மை சோதிக்கிறாங்க. அதனால ஒரு தேவ பிள்ளை ஊழியனாகிய நாங்கள் கூட இன்னைக்கு செய்தி நல்லா இருந்து பாஸ்டர், வொர்ஷிப் சூப்பராக இருந்து, நீங்கள் பாடின பாடல் என்ன பார்த்தல உங்களை பார்த்தோம், அவ்வளோ சூப்பர், என்ன அழகான வாய்ஸ், குயில் போல பாடுது. அப்படி சொன்ன உடனே நம்ம அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஒரு சொல்லுங்க பாப்போம்.
யாராவது உங்களை புகழ்ந்தா அதுவே உங்களுக்கு நம்ம கரிக்கில் ஒரு சவர் இருக்கிறார். அவர் ஆட்டோவில் யூத ராஜசிங்கன்னு போட்டிருப்பார். எதிரே பார்த்த ஆட்டோ யூத ராஜசிங். அந்த போலீஸ்காரன் பிரயாணத்தெல்லாம் போவார். அவருடைய டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஒரு நாள் சொன்னா, பாஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்க மனைவி ஆவிக்கு சவி போகிறத நினைக்கிறேன். எதுக்கு ஜெபம் பண்ணா, இவர் தான் கேரளாவில் இருந்து ஒரு முறை அங்கே இருக்கும்போது மனைவி ஒரு பைபிள் வசனத்துக்கு டவுட்டு கேட்டான். கவனிங்க, நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். நான் அந்த அழகா வசனத்தை விவரித்து சொன்னா, உங்களுக்கு இந்த அறிவு எப்படி வந்தது? அவர் சொன்ன உடனே என் மனைவி இந்த வார்த்தை சொன்ன எனக்கு இருதயத்தில் ஒரு பிறுபிறுப்பு பெருமை போல வந்து, பாஸ்டர் அவ்வளவுதான், இருந்த கிருபை எல்லாம் போச்சு. வேணாம், நீங்கள் அவரை பார்க்க கேட்டு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் அவர் பேசிட்டு இருக்கும்ப எனக்கு ஜெபம் பண்ணுன்னா, என் மனைவி தான் சொன்னான், உங்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து கேட்குறாங்களே. அப்படி எனக்குள்ள பெருமை அப்படியே இருதயத்தில் அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்து நான் பெருமைப்பட்டேன். அன்றைக்கு போன கிருபை இன்றைக்கும் வரல. அதனால ரெண்டாவது சோதனை, அவரை சோதிச்சா பரவாயில்லை, பொன்னாக விளங்க செய்வார். இந்த மனிதன் உங்களை புகழக்கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? இகழுகிறத விளம்பணுமா? இகழ்ந்தாலும் குழப்பம் இல்லை, என்ன புகழாதப்பா, பொன்னப்பா இப்புறம் பெயிரு அப்படி சொல்லணும். கையை வைத்தாலே சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது மனிதன் நம்மை சோதிக்கிறான். புகழும் போது நமக்கு சோதனை. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆதியாகமம் 12:15. ஆபிரகாம் எகிப்துக்கு வர்றான். ஆபிரகாமுடைய மனைவி சாராள குறித்து அவனுடைய அவையிலுள்ள எல்லாரும் புகழ்ந்தார்கள். பார்வோனுக்கு முன்னால யாரை புகழ்ந்தார்கள்? சாராள புகழ்ந்தார்கள். இவளுக்கு ஆபத்து ஆரம்பிச்சது. கையெழுத்துல சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? சொல்லி கூட்டிட்டு வராரு. ஆபிரகாம், இயேசுவே இயேசுவே, இவளை இப்படி புகழ்றாங்களே இயேசுவே, போச்சு அவ்வளோதான், சிக்கல்லாம் மாட்டிட்டோம். கையை வைத்தாலே சொல்லுங்க பாப்பா. இது ப்ராப்ளமா மாறிச்சது. அல்லேலூயா. ஆமா, சாராளா அவ்வளோ அழகுள்ளவள், ராஜாவே அவ்வளோ அழகுள்ளவள், ஒரே புகழ். ஆபிரகாம் ஒரே ஜெபம். கை வைத்தாலே சொல்லுங்க பாப்போம். அது பிரச்சனையா முடிஞ்சு, பார்வோனுக்கு பிரச்சனை முடிந்தது. ஆகவே மனிதன் நம்மை எதை குறித்தும் புகழ்வதை ஒரு தேவ பிள்ளை விரும்பக்கூடாது. நீங்க அதை விரும்பினா, ரசிக்கிற ஒரு நபரா இருந்தா, புகழுகிற அந்த வாயை கொண்டு உங்களை ஒரு நாள் இகழுவார்கள். பைபிள் வசனம் ஒரு நாளும் பொய்யா போகாது. அல்லேலூயா. இரண்டாவது, மனிதன் நம்மை புகழுவதை விரும்பக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, ஒரு காரியம் இருக்கு. தாவீது விரும்பினான விரும்பலையோ, தாவீது கோலியாத்தை கவனிக்கிறீங்களா? ஐயாமார் கவனிக்கிறீங்களா? அதனால யார் என்ன புகழல பாஸ்டர்னு சங்கடப்படாதீங்க. புகழ்ந்தா அது இன்னொரு இருக்கு. மனுஷர் உங்களை புகழும் போது எல்லாரும் உங்களை பேசப்பா சொல்லுவார். அது அடுத்து சொல்றேன். எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. தாவீது வசனம் இருக்கு, கோலியாத்தை கொன்று தலைய கையில கொண்டு வர்றான். ஸ்திரீகள் முறை முறையா பாடி புகழ்றாங்க. இனி ஒரு முறை தாவீதை புகழ்ந்தா, இயேசுவே இவங்க புகழ்றது எனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பான். தாவீது நினைச்சா தெரியல, அது வரைக்கும் செல்லமோனே பொண்ணுமோனே நீதான் என் மருமகன் மோனேன்னு சொன்ன தாவீது, அவன் சவுல் தாவீத காய்மகாரமா பார்த்தான். அன்றைக்கு முதல் அவனை கொலை செய்ய வகை தேடினான். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை யாராவது புகழ்ந்தா ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்க மேல யாருக்கோ கோபம் அதிகரிக்குது. நீங்க புகழ்ச்சியை விரும்பலைன்னா, கோபப்படுறதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. தாவீது தான் நடந்ததா? அவன் கைமர பையன் நடந்ததா?
ஆனால் பொதுவாக நம் மனுஷ புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. கையை உயர்த்தாலே சொல்லுங்க பாப்பா. உங்கள் பலத்தை குறித்து ஒருவர் புகழலாம். அல்லேலூயா. இத்தனை வயசுல அத்தனை பல்லும் நான் நினச்சிருக்கிறேன். பிறகுதான் புரிஞ்சுது. நமக்கு பல்லாக்கே வளைஞ்சிருக்கேன்னு பார்த்தா நமக்கு தெரியாதுல. பிறகுதான் புரியுது இது என்ன பல்லு. ஒருவேளை உங்களுக்கு பல்லு விழாம சொத்துறோம். இத்தனை வயசுலும் முடியே கறக்கலையே விழக்கலையே உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. கூடாது. ஆண்டவர் தந்த கிருபை ஒரு அலை சொல்லுங்க பாப்பா. புரிஞ்சுங்களே சொல்லுங்க. இது சாதாரணமான காரியம். பொதுவாக நம்ம எல்லாரும் விரும்புவது 10 பேர் என்ன பார்த்து நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும், நீ நல்ல ஆளுன்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லுவது விரும்புகிறோம். தப்புன்னு சொல்லலை. ஆனாலும் வேதம் சொல்லுது மனிதனுடைய புகழ்ச்சி நமக்கு ஒரு சோதனை. அல்லேலூயா. அவன் தாவீதை எல்லாரும் புகழ்ந்தது அவனுக்கு எப்படி முடிஞ்சது சொல்லுங்க? கண்ணியா முடிந்தது. ஆகையினால அவன் யாரு நம்ம புகழ கவலைப்படாதீங்க. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஏசப்பா உங்களை புகழணும். எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, ஆண்டவர் உங்களை புகழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நேரம் ஓடிட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். லூக்கா 6:24 ஏசப்பா சொல்றாரு, எல்லாரும் உங்களை புகழும் போது வாசிங்களாமா, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது, உங்களை குறித்து பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அப்ப இனி முதல் யாராவது உங்களை பார்த்து எங்களை பார்த்து புகழ்ச்சியா பேசும்போது அது அவிய ஐயோ வருமா? நம்ம என்ன, ஐயோ இவங்க என்ன புகழ்றாங்களே, எனக்கு ஐயோ வந்துருமே ஆண்டவரே, நான் இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அல்ல எல்லா மனுஷரும். அல்லேலூயா. எப்படி சொல்லுங்கம்மா? எல்லா மனுஷரும். இந்த ஆன்டி வைரஸ், ஆன்டினா மாமி வைரஸ் இல்லை, சோத்திரம் அல்ல சொல்லுங்கப்பா. எதிர்கிறிஸ்து கவனிங்க. ஆன்டி வைரஸ் ஒன்று இருக்கணும். கையத்தல்ல சொல்லுங்க பார்ப்போம். சுத்தமாக சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ஆன்டி வைரஸ் ஒன்று இருக்கணும் நமக்கு. அப்போ நம்மளுக்கு பெருமை ஒன்று வராது. இல்லைன்னா எல்லாரும் நம்ம புகழுகிறாங்கன்னா நம்மளை பிடிச்ச நிறுத்தக்கு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை சேர்த்து ஒரு அல்லேலூயா. எத்தனை உண்மையாக புரிஞ்சு கொண்டங்களே சொல்லுங்க. இனி யாரையாவது எங்கேயாவது உங்களை என்னையோ உங்களையோ புகழ்ந்தா மனசில் இயேசுவே இந்த புகழ்ச்சி வேண்டாம்ப்பா, எனக்கு இது கண்ணியாக மாறிடும்னு சொல்லி நம்மை தாழ்த்த கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, கலாத்தியர் சொல்லியிருக்கு வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. எனக்கு செய்தியின் தலைப்பு என்ன? சோதனை. ஃபர்ஸ்ட் யார் சோதிக்கிறா சொல்லுங்க? நம்முடைய தேவன் சோதிக்கிறார். நம்முடைய ஆண்டவன் நம்மை சோதிக்கிறார். எத்தனை உறுதியாக சொல்றீங்க? எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? எதற்கு சோதிக்கிற தேவன் வேணும்? கதமா சொல்லுங்க. எதுக்கு சோதிக்கிறாரா? பின் நாட்களில் நமக்கு. சரி, ரெண்டாவது மனுஷ புகழ்ச்சி நமக்கு என்ன சோதனையா முடியும். மூன்றாவது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். மூன்றாவது யார் சோதிக்கிறா? இவனை தான் ஃபுல்லா போட்டு திட்டு. ஆண்டவர் சோதிச்சாலும் சரி, நம்ம யாரா புகழ் நம்ம சோதிக்கப்பட யாருக்கு திட்டு சொல்லுங்கம்மா? நம்ம எல்லாம் சேர்த்து தான் இயேசுவின் நாமத்தில் போச்சாத்தானே. அல்லேலூயா. தேவன் சோதிச்சாலும் சாத்தான் பாவம் சோத்திரம் அவனாக கண்டு கேட்டுட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் போடுற திட்டுக்கு ஊழியக்காரங்க திட்டுறது போ பிசாசு. எதுக்கு வந்த? போ இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. மூணாவது யார் சோதிக்கிறா? சோதனைக்காரன் சோதிக்கிறான். சோதனை கவனிங்க. எத்தனை சோதனையை நீங்க அறிஞ்சிருக்கீங்க? பிசாசு சோதிக்கிறத. அல்லேலூயா. வேதம் சொல்லுது இந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்க. அதுக்கு தான் இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சாத்தான் கொண்டு வருகிற சோதனையில நீங்க அகப்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை ஜெபம் பண்றீங்க?
குடும்பங்களை பிசாசு சோதனை கொண்டு வருவான், தீமைகளை கொண்டு வருவான், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொண்டு வருவான், சண்டை கொண்டு வருவான், சகோதரருக்குள்ள பகைகளை கொண்டு வருவான். இதெல்லாம் பிசாசு வெற்றி பெறாமல் இருக்க நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவையே சோதிச்சான், நம்முடைய ஆண்டவரையே சோதிச்சான். பல சொல்லுங்க, நம்முடைய தெய்வத்தையே சோதிச்சான். நம்மளை விடுவானா? பட்ட மரத்தை விட ஏசப்பாடுன்னு சொன்னா பார்த்தீங்களா? பச்சை மரத்துக்கு இதை செய்வார்களானால் பட்ட மரமா நம்ம சொல்ல. நம்ம ஒரு பட்ட மரம். என்ன மரம்? பட்ட மரம். அல்லேலூயா. அவர் கிருபையினால இன்னைக்கு துளிர் விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க பக்கத்தில், நீங்க ஒரு பட்ட மரம். நீங்க ஒரு பட்ட மரம். கோவம் வருமோ? நீங்க ஒரு பட்ட மரம், கிருபையினால வாழ்றீங்க. பச்சை மரம் யாரு? பச்சை மரமா இயேசுவையே பிசாசு சோதிக்கிறான். இப்படிலாம் சோதிக்கிறான். கவனிங்க, 2 காரியம் சொல்றேன், கவனிங்க. கொஞ்சம் கல்லுகளை எல்லாம் கொண்டு போட்டுட்டு, அல்லேலூயா, டிம்போ ஏற்றி கொண்டு வந்துருப்பான் சாத்தான். எப்படி ஒன்று தானே தெரியாது. இவ்வளோ கல்லுகள் இயேசு இருக்கிற வனாந்தரம் தானே. இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சோத்திரம் அப்படி சொல்கிறான். யாரை பார்த்து? சொல்லுங்க பார்ப்போம். இந்த டாக்டர் மாருக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்தா அவங்களுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. டாக்டர் அப்படி இப்படி அப்படி சொல்ல, நான் டாக்டரா நீ டாக்டரா கேட்பாங்களா? இயேசுடே சொல்கிறான், இந்த கல்லுகள் அடுத்து ஏன் இதனால பசியாக இருக்கும்போது இயேசு சொன்னார், மனிதன், நான் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன், வேண்டாத காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க சொல்லி நம்ம சோதிப்பான். கல்லு அப்பமாகும்படி ஜெபம் நமக்கு நேரம். அல்லேலூயா. கவனிங்க, அடுத்து பெருமையை கொண்டு வந்து சோதிப்பான். அடுத்து கவனிங்க, இயேசு உயர்ந்த மலையில கொண்டு நிறுத்தி உப்பரிக்கலையா, அங்கிருந்து கீழே சாடும். தற்கொலை என்ன கொண்டு வரானா, கீழே குதி, கரண்டில் அப்படி வண்டியில் சாடு. இங்கே யாரும் அப்படி இல்லை, உங்களை பாதுகாப்பா. பிசாசு மனிதனை பல விதத்தில் சோதிக்கிறான். கவனிங்க, முதலாவது என்ன சோதனை? ரெண்டாவது, தேவனை சோதிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? இருதயத்தை. ரெண்டாவது சோதனை புகழ்ச்சி சோதனை. மூன்றாவது சோதனை சாத்தான் சோதிக்க. நாலாவது ஒரு சோதனை சொல்லி நான் முடிக்கிறேன். சாத்தான் சோதிக்கும் நிறைய காரியம் இருக்கிறது. சரி, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாக்கோபு 1:13-14 வாசிங்க. யாக்கோபு 1:13-14. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் ஹாப்பியா கையா செய்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுய இச்சைக்கு இடம் கொடுத்தா சிக்குண்டு சோதிக்கப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள சொல்றேன், கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. கவனிங்க, எல்லாருக்கும் வீடு வைக்கணும் ஆசை உண்டு. இல்லாதவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. வாகனம் வாங்கணும் ஆசை உண்டு. கவனிக்கிறீங்களா? ஆனால் நமக்கு என்ன ஆசைன்னா, இந்த முருங்கை வலையில யாருமே கெட்டாத அளவு ஒரு பெரிய வீடு கட்டணும். என்ன வீடு கட்டணும்? சொல்லுங்கம்மா. ஒருவேளை பிரதர்ஸ் கட்டி இருக்கிறத விட அவர் 3 மாடி 4 மாடி கட்டணும். கவனிங்க, இதான் சுய இச்சை. இதுக்கு பேங்க்ல லோன் எடுத்து, கவனிங்க, இப்ப நமக்கு தேவையான ஒரு வீடு தேவன் தருவார், தந்திருக்கிறார். அதனால சில கடன் பட்டிருக்கிறீங்க, கண்டிப்பா அடைக்கக்கூடிய வழிகளை திறப்பார். ஒரு பிள்ளைகளை திருமணம் பண்ணி அனுப்புறோம். கவனிங்க, நமக்கு சுய இச்சை. இந்த முருங்கை வழியில யாரும் கொடுக்காத டௌரியை கொடுக்கணும், அதை செய்யணும். அப்படி சொல்லி நம்ம நினைச்சா என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா.
சுய இச்சை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ நம்முடைய சுய இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்க ட்ரெஸ்ஸில் வருவோமா? நமக்கு ஒரு ஆசை. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் 25,000 ரூபா பட்டு, நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை, பட்டு அழகாக இருக்குது. கல்யாணம் விட்டு போகும்போது பார்த்தோம். சுய இச்சை. எப்படிங்களும் அவள் மட்டுமா பட்டு உடுக்கணும்? கனகாம்பரம் பட்டா, ஏதோ ஒரு பட்டு, நான் உடுக்க மாட்டேனா அப்படின்னு. இப்போ எல்லாத்துக்கும் கனகாம்பரம் பட்டு இல்லையோ, காஞ்சிபுரம் பட்டா, கனகாம்பரம் பூ அப்படி தானே? சரி, காஞ்சிபுரம் பட்டு, புதிய ஒரு பட்டு பேர் சொல்லிட்டேனோ, கவனிங்க. நமக்கு ஆசை. இப்போ எல்லாத்துக்கும் ஐயோமோயா, ஐயோமோன்னா வெளிநாட்டு பேசுறது அப்படி தானே? இஎம்ஐ. என்னத்த இஎம்ஐ? சார் இஎம்ஐ போடுங்க, இஎம்ஐ சுலபமாக கிடைக்கும். அப்புறம் கட்டுறது யாரு? கடைக்காரனை கட்டுவா? இஎம்ஐ மொபைல் ஃபோனுக்கு இஎம்ஐ அப்படி சொல்லி வாங்கி கவனிங்க. ஸோ மேக்ஸிமம் உள்ள ஃபோனுக்கு எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று அடிக்கடி. உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆஃபர் தர்றோம். நான் சொன்னேன் லோனு வேண்டான்னு. ஏன் சார் லோனு வேண்டான்னு கேட்குறான் பஜாஜுக்காரன். ஏன் சார் உங்களுக்கு வேண்டாம்? சார் 2 லட்சம் எடுங்க சார். இன்னும் டார்ச்சர் முடியலை. நான் சொன்னேன் சார் ஏற்கனவே சொல்லியாச்சு லோனு வேண்டான்னு. ஏன் சார் லோனு வேண்டாம்? காரணம் சொல்லுங்கள் சார். அப்போ அர்த்தம் என்ன? நாங்கள் யாருக்கா ஃபோன் பண்ணால் லோனா இதை அடை வைக்கணுமா? ஒன்றும் வேண்டாம், ஆதார் கார்டு மட்டும் போதும். அப்படி கேட்குற எல்லாரும் வாங்குறாங்க, நீர் வேண்டான்னு சொல்கிறீர். புரியுப்பா? ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். ட்ரெஸ் ஆனாலும் வஸ்திரமானாலும் வசதி ஆண்டு தந்திருந்தா அடிக்கடி புதிய புதிய ட்ரெஸ் எடுப்போம். இப்போ நான் போய் அதை ஆசைப்பட்டா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு புதிய ஜிப்பா, புதிய சஃபாரி போடணும் அப்படின்னு நான் நினச்சா என்ன சொல்லுங்கம்மா? அதான் சுய இச்சை. பாருங்க, ஒரு ஆள் ஒரு நல்ல வஸ்திரம் போட்டு போகிறான். நம்ம போடுற தப்பு இல்லை, நம்ம அப்படி தானே, அது போட்டு நல்லா இருக்க வாங்குறோம். ஆனால் அது போட நம்ம போடணும், அவங்க போல செய்யணும். இதான் சுய இச்சை. சிலருக்கு என்னன்னா, அவ 8.5 பவுன் போட்டிருக்கிறான், நான் 15 பவுன் போடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இஎம்ஐ வச்சு அவங்க இஎம்ஐ கொடுப்பாங்கல்ல. ஸோ இஎம்ஐ வச்சு அதை 15 பவுன் ஆக்குற ஆட்களும் இருக்கிறாங்க. திரும்ப இஎம்ஐ கட்டுறது யாரு? இந்த கெட்டுதைன்னு கட்டுமா? அது கடத்தலையில் கிடக்கும், வேலைக்கு போமா? வேலை சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுதரம் இந்த சோதனை வரும் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, கையை வைத்தாலே சொல்லுங்க, சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கையை வைத்தாலே இல்லையா? ஆண்டு தருகிறத நம்ம அனுபவிப்போம். ஆனால் சுய இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவங்கள போல இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு ட்ராக்காக வச்சிருக்கிறார். 4வது சோதனை என்ன? சுய இச்சை. நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நம்ம விருப்பத்திற்கு நம்ம மனசை விட்டு கொடுத்தா நம்ம சிக்குண்டு சோதிக்கப்பட்டுருவோம். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். இந்த 4 சோதனையிலும் ஒரு தேவ பிள்ளை கூட விழக்கூடாது. இயேசு சோதிக்கும் போது இருதயத்தை தாழ்த்தணும். புகழ்ச்சியினால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தான் சோதிக்கும் போது ஜெபித்து ஜெபித்து மேற்கொள்ளணும். சோத்திரம். சுய இச்சை புகழ்ச்சி என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. கர்த்தர் நமக்கு நம்முடைய நன்மைகளை தருவார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.